வெங்காயம் தக்காளி வச்சு ரோடு கடை ஸ்டைலில் டேஸ்டியாக பாயா பண்ணிட்டு சுட சுட ஆப்பம் வாத்துட்டு தாராளமாக இதை ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். கடலை எண்ணெயில் பாயாக்கு தேவையான மசாலாவெல்லாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு பச்சை மிளகாய், தேங்காய், புதினா, கொத்தமல்லி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விழுத அரைச்சிக்கோங்க. கடலை எண்ணெயில் பிரிஞ்சி இலை, வெங்காயம், மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்து வதக்கிட்டு பச்சை மிளகாய், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தக்காளி சேர்த்து மசீர வரைக்கும் வதக்கிட்டு கறிவேப்பிலை அரைச்ச விழுத சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டு 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிட்டு தேங்காய் எண்ணெய், கொத்தமல்லி சேர்த்து கொதி விட்டீங்கன்னா வெஜிடேரியன் வெர்ஷன் எம்டி பாயா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. கேரளா ஸ்டைலில் டேஸ்டியாக கடலைக்கறி பண்ணி ஆப்பம் புட்டோட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். 1 கப் கடலை ஊற வச்சது, 3 கப் தண்ணி, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 2 டேபிள் ஸ்பூன் பூண்டு, 1 வெங்காயம், கறிவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் உப்பு, சிட்டிகை மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர். 6 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிட்டு 4 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் தனியா நல்லா வறுத்துட்டு 1 கப் தேங்காய் சேர்த்து ஈரப்பசை போற வரைக்கும் வறுத்துட்டு சிட்டிகை மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், சிட்டிகை நட்மெக் பவுடர். ஆறின உடனே தண்ணி சேர்த்து விழுத அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா உப்பு, கொஞ்சம் தண்ணி சேர்ந்து வர வரைக்கும் குக் பண்ணிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில 1 டீஸ்பூன் கடுகை பொரிய விட்டுட்டு கறிவேப்பிலை, வரமிளகா, 10 சின்ன வெங்காயம், தேங்காய் வதக்கிட்டு ஒரு கொதி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணுங்க. கடலைக்கறி ரெடி. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பரோட்டாஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த அளவுக்கு என்ன சேர்க்க வேண்டாம்னு யோசிச்சீங்கன்னா ப்ரெஷர் குக்கர்ல தக்காளி சேர்க்காம பண்ற இந்த வெள்ளை சால்னா ட்ரை பண்ணுங்க. 2 பச்சை மிளகா, 1/2 கப் தேங்காய், 4 பூண்டு, 6 சின்ன வெங்காயம், குட்டி பீஸ் இஞ்சி, குட்டி பீஸ் பட்டை, 1 கிராம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 5 முந்திரி பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/2 கப் வார்ம் வாட்டர், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் விழுத அரைச்சிக்கோங்க. தாராளமா 1 டேபிள் ஸ்பூன் கடலை, 1 டீஸ்பூன் சோம்பு, ஸ்டார் அரிசி, குட்டி பீஸ் பட்டை, கிராம்பு, கல்பாசி வறுத்துட்டு 1 வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. கறிவேப்பிலை தாராளமா 1 டீஸ்பூன் உப்பு போட்டு வறுத்துட்டு அரைச்ச விழுத சேர்த்து வதக்கிக்கோங்க. 2 கப் தண்ணி சேர்த்து நல்ல கொதி வந்தோடனே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிட்டு தலன்னு கொதி வந்தோடனே கொத்தமல்லி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணீங்கன்னா வெள்ளை சால்னா ரெடி. வெங்காயம் பூண்டு சேர்க்காம டேஸ்டியா குருமா செய்ய முடியுமான்னு யோசிச்சீங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. கேரட், பீன்ஸ் 3/4 கப், உருளைக்கிழங்கு 1/2 கப், 3/4 கப் தண்ணி, 1/4 கப் ஃப்ரோசன் பீஸ், 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய். 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிட்டு வெஜ்ஜீஸ் கலர் மாற வேண்டாம்னா கேர்ஃபுல்லா ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிட்டு 1/2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கசகசா, 1/2 டீஸ்பூன் சோம்பு, கல்பாசி, ஏலக்காய் வறுத்துட்டு 8 முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய், தேங்காய் ஆறின உடனே 1 டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர், 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு 1/2 கப் பால் சேர்த்து அரைச்சிட்டு 1/2 கப் தண்ணி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா நல்லா கொதிக்க விட்டுட்டு 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், பிரிஞ்சி இலை, பட்டை, கறிவேப்பிலை வறுத்துட்டு குருமால ஆட் பண்ணி கொஞ்சம் கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ற வரைக்கும் மூடி வச்சீங்கன்னா டேஸ்டியான குருமா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. 2 விசில்ல டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி குருமா செஞ்சுட்டீங்கன்னா எல்லா டிஃபனுக்கும் சைட் டிஷ் ரெடி. 1/2 டீஸ்பூன் கசகசா, 4 முந்திரி பருப்பு சுடு தண்ணியில ஊற விட்டுட்டு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கோங்க. பச்சை மிளகாய், 2 பூண்டு, இஞ்சி, கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, புதினா, கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தாராளமா 1 டீஸ்பூன் உப்பு, கல்பாசி, 1/4 கப் தேங்காய், 1/4 கப் தண்ணி சேர்த்து விழுத அரைச்சிட்டு 850 கிராம் தக்காளி சேர்த்து அரைச்சிட்டு 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 கப் தண்ணி விட்டு திரும்பவும் அரைச்சிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சூடானோடனே பிரிஞ்சி இலை, பட்டை, 3/4 கப் வெங்காயம் சேர்த்து கண்ணாடி பதத்துக்கு வதக்கிட்டு அரைச்ச விழுது சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிட்டு கொத்தமல்லி தூவி கொதி விட்டீங்கன்னா டேஸ்டியான தக்காளி குருமா ரெடி. சென்னா குருமா. இந்த ப்ரோட்டீன் ரிச் குருமாவை ப்ரெஷர் குக்கரில் ஈஸியாக செஞ்சுட்டு சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். சென்னாவை தண்ணி ஊற்றி ஓவர் நைட் ஊற விட்டுருங்க. ஊறின சென்னா, தண்ணி, உப்பு, நல்லெண்ணெய் ப்ரெஷர் குக் பண்ணிட்டு தேங்காய், பூண்டு, பச்சை மிளகாய்,
இஞ்சி, கசகசா, சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, முந்திரி பருப்பு, கரம் மசாலா, கெட்டி தயிர், கொஞ்சம் தண்ணி சேர்த்து விழுதா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய், வெங்காயம் ஆட் பண்ணி பச்சை வாசனை போய் கலர் மாறுற வரைக்கும் வறுத்துட்டு ஒரு தக்காளி சேர்த்து உப்பு, மஞ்சள் பொடி, தக்காளி லைட்டா மசீர வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெந்த சென்னா வேக வைக்கும் போது ஆட் பண்ண தண்ணி கொதி விட்டுக்கோங்க. அரைச்ச விழுது தண்ணி ப்ரெஷர் குக் பண்ணிட்டு காரப்பொடி ஆட் பண்ணி கொதி விட்டுட்டு கொத்தமல்லியை தூவி குருமா நல்லா சேர்ந்து வர வரைக்கும் குக் பண்ணீங்கன்னா ஃப்ளேவர்ஃபுல்லான சென்னா குருமா ரெடி. வெங்காயம் தக்காளி வச்சு எப்போதுமே டிஃபனுக்கு சட்னியா அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி குருமா வச்சிங்கன்னா இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி, பூரி, ரைஸ்னு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். எண்ணெயில் வெங்காயம் சொல்லிட்டு தக்காளியும் இருக்குன்னு பார்க்குறீங்களா? இதுக்கு ஒன்றா வதக்க வேண்டாம். பூண்டு, தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு எல்லாத்தையும் கலந்து போட்டு வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வரும்போது தக்காளி லைட்டாக மசியும். அது வரைக்கும் வதக்கிட்டு தேங்காய் வதக்கினது கொஞ்சம் கசகசா சேர்த்து விழுதா அரைச்சிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே பிரிஞ்சி இலை, பட்டை, சோம்பு, கடுகு பொரிய விட்டுட்டு வெங்காயம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பூண்டு, கருவேப்பிலை வதக்கிட்டு அரைச்ச விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாத்தூள், குருமா எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்றபடி தண்ணி, உப்பு நல்ல தளத்தலன்னு கொதிக்க விட்டுட்டு கொத்தமல்லி போட்டிங்கன்னா டிஷ் ரெடி. இது குருமா, குழம்புன்னு எப்படி பேர் வச்சாலும் சரி, சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சொதி குழம்பு, அரை கப் பைத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். 1.5 கப் தண்ணி ஊற்றி கொஞ்சம் பெருசு பெருசாக நறுக்கின கேரட், 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, 20 பீன்ஸ், 1/4 கப் ஃப்ரோசன் பீஸ் போட்டிருக்கேன். நான் 6 முருங்கைக்காய் போட்டிருக்கேன். 1/4 கப் திக் தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். 1/4 கப் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு, இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இந்த பாத்திரத்துக்கு மேலே நம்ம அந்த பைத்தம்பருப்பு ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாத்திரத்தையும் வச்சுட்டு 3 விசிலுக்கு குக் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய், 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இதை நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரியட்டும். கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டு வறுபட்டோம். பூண்டு போட்டிருக்கேன். சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். அரைச்ச பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். காய்கறி போடும்போது அந்த தேங்காய் பால் தண்ணி அதையும் சேர்த்து ஊற்றிக்கோங்க. எந்த பைத்தம்பருப்பு கப் தண்ணி ஊற்றி உப்பு போட்டுக்கலாம். கொதி வரட்டும். லோ ஃப்ளேமில் குழம்பு கொதிக்கட்டும். எலுமிச்சம்பழம் ஜூஸ்